ஹாய் ஆல், வெல்கம் டு மீடியா டைம்ஸ். நாம் இன்றைக்கி சன் டிவி சீரியல் நடிக்கிற ஹீரோயின்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூங்கொடி சீரியல். இவங்க ஒரு நாளைக்கு 15,000 வாங்கிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புனிதா. இந்த சீரியலில் இவங்க ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணமகளே வா. இவங்க நர்மதா. இவங்க இந்த சீரியலுக்கு ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. அடுத்து வினோதினி சீரியல். வினோதினி இந்த சீரியலுக்கு 18,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புது வசந்தம் சீரியல். இந்த சீரியலுக்கு செல்வி 18,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இலக்கியா. இந்த சீரியலுக்கு இலக்கியா ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி. இந்த சீரியலுக்கு மகா 20,000 ரூபா சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆனந்தராகம் சீரியல். இந்த சீரியலில் ஈஸ்வரி 20,000 ரூபா சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்னம். அன்னம் சீரியலில் அன்னம் ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கயல். கயல் சீரியலில் கயல் ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மருமகள். மருமகள் சீரியலில் ஆதிரை ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூன்று முடிச்சு. மூன்று முடிச்சு சீரியலில் நந்தினி ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பெண்ணை சீரியல். சிங்கப்பெண்ணை சீரியலில் ஆனந்தி ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடுகளம். ஆடுகளம் சீரியலில் சத்யா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்லி. மல்லி சீரியலில் மல்லி ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடுகளம். ஆடுகளம் சீரியலில் தேவி 8,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எதிர்நீச்சல் சீரியலில் அறிவுக்கரசி. இவங்க ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பெண்ணை சீரியலில் மித்ரா. இவங்க ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கயல். கயல் சீரியலில் தேவி 8,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பெண்ணை. சிங்கப்பெண்ணை சீரியலில் துளசி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூன்று முடிச்சு. மூன்று முடிச்சு சீரியலில் விஜி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. மருமகள். மருமகளில் வேல்விழி ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதிர்நீச்சல் சீரியல் ஈஸ்வரி. இவங்க ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பெண்ணை. சிங்கப்பெண்ணையில் காயத்ரி ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் வாங்கிட்டுருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.